யேசபேலுக்கு பயந்து ஒரு ஆள் ஓடுனாங்க. யாரு? எலியா. எலியாவே போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கிறேன் எலியாவே. அப்படி நான் எடுத்துட்டேன்னா நாளைக்கு சரித்திரம் என்ன சொல்லும் தெரியுமா? இவன் யாரு? ஓடி போனான். எங்க போனானே தெரியாது. ஆனா எலியாவே அப்படி சொல்லப்படக்கூடாது. எலியாவே நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அப்படிதான் சொல்லணும். மோசே 40வது வயதில் என்ன பண்ணாரு? ஓடி போனார். ஓடி போனார். கர்த்தர் வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன். ஏன்னா உன்னை குறித்து சரித்திரம் எப்படி எழுதப்பட வேண்டும் தெரியுமா? மோசே ஓடி போனான் என்றல்ல. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல, நான் வாசிக்கும் போது இடையில வாசிக்க வேண்டாம், அதை விட்ட வார்த்தையை வாசிங்க. தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இப்படிதான் எழுதப்படணும். ஆமென். தலைப்புள்ள சங்காரம் அடிக்குது. ராஜாவுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். ஆனா எப்படி போனார் தெரியுமா? கோபத்துக்கு. நல்ல கவனிங்க. ராஜாவின் வேலைக்காரர்கள்ல ஒரு ஆளை அடிச்சார். யாரு? மோசே. அப்போ ராஜா கோபப்படுறான்னு என்ன பண்றாரு தெரியுமா? ஒரே ஓட்டம். 40 வருஷம் காட்டல ஆள. ஆனா இப்போ யாருக்கு அடி விழுது? ராஜாவுடைய பிள்ளைக்கு. அப்போ வேலைக்காரனை கை வச்சதுக்கு ராஜாவுக்கு விறுவிறுன்னு வருதுன்னா, பாபிலோன் எகிப்தின் ராஜாவுடைய பிள்ளை மேல அடி விழுந்திருக்கு. அப்ப எவ்வளவு கோபம் இருக்கும். ஆனா மோசே எப்படி போறாரு தெரியுமா? தைரியமா. நாளைக்கு நம்முடைய தலைமுறை சொல்லணும். அதனாலதான் ஆண்டவர் திரும்ப கொண்டு வரார். சில சிச்சுவேஷனுக்கு கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். எது வேண்டான்னு நினைச்சேனோ அங்கேயேதான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். என்ன பண்ணேன்னு தெரியல. அங்கிருந்து நீ இதுக்கு முன்னாடி எப்படி போன? ஒரே ஓட்டம், எடுத்தே ஓட்டம். என்ன ஓட்டம்? இல்ல, நீ திரும்பி போனோம். இதுவரைக்கும் மோசே உன்னை குறித்து சொல்லப்பட்டது. அவன் பயந்து ஓடி போயிட்டான். பயந்து. பாத்தியா, உங்க ஆளை எங்க ஆளு ஒரே அடியில் அடிச்சு கொண்டுட்டார். என்ன அடிச்சா என்ன? பயந்து ஓடினவன் தானே. யாக்கோபே, உன்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் ஓடி போனான். அவன் ஓடி போயிட்டான். ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்துட்டார். திரும்ப கொண்டு வருவேனார். ஆனா திரும்பி கொண்டு வரணும்னா யாக்கோபே நீ அவரை சந்திக்க வேண்டும். யாக்கோபின் வாழ்க்கையில ஏசா என்பவன் எல்லையா இருந்தான். ஏசா தான் எல்லை. ஏசாவை தாண்டி தான் தகப்பன் வீட்டுக்கு போக முடியல. அநேகர் வாழ்க்கையில அநேக ஏசாக்கள் எல்லையா இருக்கிறாங்க. அவங்க தான் பெரிய தொல்லையா இருக்கிறாங்க. அதை தாண்டி தான் போக முடியும். ஏசா சொன்னதாக யாக்கோபு கேட்ட கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? ஏசா இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபின் தாயார் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன்னை கொன்று போட்டு அதிலே தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆதியாகமம் 27:42. உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். அப்ப ஏசாவுக்கு ஆறுதலே எதுலதான் இருக்கு? யாக்கோபுடைய அழிவுல இருக்கு. ஒருத்தனுடைய அழிவுல ஆறுதல் அடைகிறவனை எப்படி சமாளிக்க முடியும்? இன்னைக்கு அநேகருக்கு யாக்கோபே, உன்னுடைய அழிவு அநேகருக்கு ஆறுதலா இருக்கிறது. எனவேதான் அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வேலை பார்க்கிற இடத்தில் ஆகட்டும், ஊழியத்தில் ஆகட்டும், எதிலே ஆகட்டும், ஏசாவின் மனநிலைமை உடையவர்களுக்கு யாக்கோபின் அழிவுதான் அவர்களுக்கு ஆறுதல். ஒருத்தங்க எப்படா இவன் விழுவான், எப்படா இவன் சாவான், அதுல ஆறுதல் அடைகிறார்கள். யோசேப்ப குழியில தூக்கி போட்டு யோசேப்பின் சகோதரர்களுக்கு எப்படிங்க சாப்பிட முடிந்தது? அது அவர்களுக்கு ஆறுதல். சிம்சோனுக்கு கண்ணை தோண்டிட்டு பெலிஸ்தியருக்கு மகிழ எப்படிங்க முடிந்தது? அது அவர்களுக்கு ஆறுதல். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிற காரியம் இதுதான்.
பிறருடைய வீழ்ச்சியில நம்ம ஆறுதல் அடைகிறோம்னா நம்ம யாக்கோபா இல்ல, நம்ம ஏசாவா இருக்கிறோம். பிறருடைய அழிவு, பிறருடைய வீழ்ச்சி, பிறருடைய தடுமாற்றம், அதுல நம்ம குளிர் காயிரோம்னா இயேசு மேல அடி அடின்னு அடிக்கிறாங்க, எங்க குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி அப்போ திருப்பி தகப்பன் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா இவன் தான் எல்லை, இந்த எல்லையை தாண்ட முடியல. ஆமா, இப்ப இவனை மேற்கொள்ளணும்னா யாக்கோவே ஒரே வழிதான் இருக்கிறது, அவரை சந்திக்கணும். அவன் யாபோக்காற்றின் கரையில் உட்கார்ந்து இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவன் பக்கத்துல அவர் என்ன பண்ணார் தெரியுமா? யாக்கோபின் தொடைச்சந்தை தொட்டார். தொட்டதும் என்னாச்சு? சுளுக்கிட்டு. அவன் நொண்டி நொண்டி நடக்கும் போது, ஒவ்வொரு முறை அவனுக்கு வலி வரும்போது அவன் என்ன உணரணும் தெரியுமா? யாக்கோவே, நான் அவனை தொட்டிருக்கிறேன், என் கை உன் மேல பட்டிருக்கிறது. என் கை சில வலிய கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா? ஏசாவின் கையல்ல, என் கை உன் மேல இருக்கிறது, என் கை உன் மேல இருக்கிறது. இதை உணரும்படியாக, இதை நீ புரிந்து கொள்ளும்படியாக. கடைசி வரை ஏசாவின் கை அவன் மேல படவே இல்லை. ஏண்டவர் எனக்கு இந்த வலியை கொடுத்தீங்க, நீ புரிஞ்சுக்கணும், அவர் என்ன தொட்டிருக்கிறார், நான் அவரால் தொடப்பட்டவர், அவர் என்ன இப்படி நொண்டு போதெல்லாம் ஆண்டவர், இது ஆண்டவர் தொட்டது, ஆமென், இது அவர் கை வச்சது, இது அவர் என்ன தொட்டது. ஆமா, யாக்கோபு நொண்டும் போதெல்லாம் ரூபன் வந்து கேட்டுமா, அப்பா என்னப்பா ஏன் நொன்றீங்க? அவர் தொட்டா. எங்கப்பா தொட்டா? இப்ப அவர் தொட்ட பகுதி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு. ஹல்லேலூயா. அவர் தொட்டார், இது அவர் தொட்டது. ஒவ்வொரு ஏசான் வரும்போது அம்மா அவர் என்ன யார் தொட்டிருக்கிறார்? அவர் தொட்டிருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு குற்றமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசா வருகிறான். ஏசா வரும்போது யாக்கோபு அவரை பார்க்கிறான். ஆண்டு சொல்ற, நீ பார்த்துட்டு இல்ல, நீ மேற்கொண்ட போ, அவ்வளவுதான். ஏசா என்கிற எல்லையை 20 வருஷம் தாண்ட முடியவில்லை. எப்பொழுது கர்த்தரை அவன் கண்டானோ அவன் அந்த எல்லையை கிராஸ் பண்றான், அவங்க அப்பா கிட்ட போறான். இன்னைக்கு அநேகருக்கு ஏசா என்கிற ஒரு எல்லையை தாண்ட முடியாம இருக்கிறீங்க. நீங்க நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. 2 பரிவாரங்கள் இருக்கு. 2 பரிவாரம் வேண்டாம், எல்லாமே இருக்கு, உங்களுக்கு எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்கு. வெறும் கோலும் கையுமா போன இடத்துல சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. ஆனா ஏசாவை தாண்ட முடியல. ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்துல நிக்கிறான், இதுக்கு மேல போக முடியல. எல்லாருக்கும் பாருங்க, சிலருக்கு ப்ரொமோஷனுக்கு தடையா ஏசா இருப்பான். அவன் ஆசையே உனக்கு யாக்கோபை கொலை செய்ய நினைத்து தன்னை தேற்றிக் கொள்றான். சரி சரி சரி, அப்பா கதை சீக்கிரம் முடிஞ்சிடும், சீக்கிரம் முடியும் நினைக்கிறோம். கதையெல்லாம் முடியாது. அவர் கடைசியா சொல்லி சொல்லி ஃபுல்லா மட்டனும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர்லாம் இப்ப போற மாதிரி இல்ல. தாயார் பாக்குறாங்க, இங்க பாரு, அவன் அதுல அவனை தேற்றிக் கொள்ளுகிறான். நாளைக்கு நீ செத்து கிடக்கிற, எப்படி செத்து கிடப்ப, உன்னை எப்படி கொல்லலாம், உன் கதையை எப்படி முடிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, பிறருக்கு தீங்கு செய்யறது, தீங்கு பேசுறது அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இவனை விடக்கூடாது, இவன் எப்படி விடக்கூடாது, இவன் என்ன வளர்ந்துட்டே போறான், இப்ப நேத்து வந்தவன் விடக்கூடாது. அந்த பேச்சு இருக்குல்ல, இது ஏசாவின் மனநிலை. ஏசாவையோ கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? வெறுக்கிறார். ஒருத்தனை கொன்று உன்னை தேற்றிக் கொள்ளணும்னு நினைக்கிற மனம் இருக்கு பாரு, கர்த்தர் வெறுக்கிறார். இவனை கொன்று பெலிஸ்தியன் சொன்னா பாத்தீங்களா, உன்னை கொண்டு உன்னா பறவைக்கும் ஆண்டவரே, இந்த எல்லை என்னால தாண்ட முடியல, இதுக்கு மேல என்னால வளர முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முன்னேற முடியல. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஏசா நிக்கிறான். என்ன ஆண்டவரே பண்ண? கர்த்தர் சொல்ல, நீ வந்து உட்கார்ந்துரு,
தனிமையில் இயேசுவோடு உறவாட பழகுங்கள். இன்னைக்கு அநேகருக்கு ஜெபமே இந்த சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறதோட முடிஞ்சு. தனிமையில் இயேசுவோடு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. அவன் இரவு முழுவதும் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு தேவை வர பாத்திரணும். அவன் சொல்றான், நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன், முகமுகமாய் கண்டேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை தரிசிக்க முடியும். தேடுங்கள், கண்டு அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.